கும்ப ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போது உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கிற குழப்பங்களுக்கும் கவலைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் நெருங்கிடுச்சு. ரொம்ப காலமாக வாழ்க்கையில் அடிமேல் அடி வாங்கி யார் நம்ம கூட இருக்காங்க, யார் நமக்கு எதிரியாக இருக்காங்கன்னு கூட தெரியாமல் ஒரு இருட்டில் பயணம் பண்ணுற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. நல்லதே செஞ்சாலும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது என்னவோ கெட்ட பேரும் ஏமாற்றமும் தான். நீங்கள் நம்பினவங்களே உங்களை முதுகில் குத்துன கதையெல்லாம் நிறைய நடந்திருக்கும். இனிமே நம்ம வாழ்க்கையில் விடிவு காலமே வராதா, இப்படி கஷ்டப்பட்டே நம்ம காலம் முடிஞ்சிருமான்னு நீங்கள் பல நாள் ராத்திரியில் தூங்காமல் அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கான காலம் இப்போ கனிஞ்சு வந்திருக்கு. உங்களை இவ்வளவு நாள் சோதித்த கிரகங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா நாளை மாலை 6 மணிக்கு மேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பல வாய்ப்புகள் திறக்கப் போகுது. இந்த நேரத்தை சும்மா சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுத போகிற ஒரு முக்கியமான நேரமாக இது அமையப்போகுது. அடுத்தடுத்து உங்களுக்கு இருந்த தடைகள், நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்காமல் போனது, கையில் காசு நிற்காமல் போனதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்கள் ராசிக்கு இப்போ கிரகங்கள் கூடி வந்திருக்கிற அமைப்பை பார்த்தா நீங்கள் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு மொத்தமாக சேர்த்து வச்சு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நாளை மாலை 6 மணிக்கு மேல் அப்படி என்னடா செஞ்சிடும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அன்னைக்கு நடக்க போகிற கிரக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வைக்க போகுது. இந்த மாற்றத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறார். அவரோட பெயரில் முதல் எழுத்து எஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த நபர் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் 3 மிகப்பெரிய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கப் போகுது. இந்த நபர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவராக இருக்கலாம், இல்லை உங்கள் சொந்தக்காரராக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் கூட வேலை பார்க்கிறவராக இருக்கலாம், அதுவும் இல்லைன்னா இனிமே புதுசாக உங்கள் வாழ்க்கையில் நுழைய போகிற ஒருத்தராக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்த அப்புறம் நடக்க போகிற அந்த 3 விஷயங்களை கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆழமான அழுத்தமான மாற்றத்தை அவர் கொண்டு வரப்போகிறார். நீங்கள் தயாராக இருங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் இந்த நபர் மூலமாக உங்களுக்கு தேடி வரப்போகுது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ பேரை நம்பி ஏமாந்து இருப்பீங்க. அதனால் புதுசாக ஒருத்தர் வர்றானதும் உங்கள் மனசில் ஒரு பயம் வரலாம். இவரும் நம்மளை ஏமாத்திடுவாரோ, இவரால் நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்கள் தயங்கலாம். ஆனால் கிரக நிலைகள் ரொம்ப தெளிவாக காட்டுது. இந்த எஸ் எழுத்தில் பெயர் தொடங்குகிற நபர் உங்களுக்கு கெடுதல் செய்ய வரலை, மாறாக உங்களை ஒரு பெரிய பள்ளத்திலிருந்து தூக்கிவிட தான் வர்றார். நீங்கள் இழந்த உங்கள் மரியாதை, உங்கள் பணம், உங்கள் நிம்மதி, இது எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கிற ஒரு கருவியாக தான் இந்த நபர் செயல்பட போகிறார். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருப்பீங்க. அது வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அதுக்கெல்லாம் இந்த நபர் மூலமாக ஒரு பெரிய தீர்வு கிடைக்க போகுது. அந்த 3 மிகப்பெரிய சம்பவங்களில் முதல் சம்பவம் உங்கள் பொருளாதாரத்தை அப்படியே தலைகீழாக மாற்றி போட போகுது. இத்தனை நாளாக 10 ரூபாய் கூட மற்றவங்களை எதிர்பார்க்கிற நிலைமையில் நீங்கள் இருந்திருக்கலாம். கைக்கு வந்த பணம் வாய்க்கு எட்டாமல் வந்த வழியே திரும்பி போகிற அளவுக்கு உங்களுக்கு பண தட்டுப்பாடு இருந்திருக்கும். ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு மேல் அந்த நபர் மூலமாக உங்களுக்கு வரப்போகிற ஒரு வாய்ப்போ இல்லை ஒரு உதவியோ உங்கள் பண கஷ்டத்தை அடியோடு ஒழிச்சு கட்டப்போகுது. பணம் உங்களை தேடி பல வழிகளில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் தொட்டது துலங்கும். உங்கள் மேலே கடன் சுமை இருந்திருந்தால் அதையெல்லாம் அடைக்கிற அளவுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் சரளமாக இருக்க போகுது. இதை நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு திடீர் திருப்பமாக இது அமையும். உங்களை பார்த்து இவன்தான் எங்கள் முன்னுக்கு வரப்போகிறான்னு கேலி பண்ணவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. ஒரு வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை தொழில் செய்கிற இடத்துலையோ உங்களுக்குன்னு இருந்த எல்லா மறைமுக எதிர்ப்புகளும் சுக்குநூறாக உடைய போகுது. இத்தனை நாளாக நீங்கள் இரவு பகலாக உழைச்ச உழைப்புக்கு வேறு யாரோ சுலபமாக பேர் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனிமே அந்த நிலைமை தலைகீழாக மாறும். அந்த எஸ் எழுத்து நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாவோ இல்லை ஒரு பெரிய தூணாவோ உங்கள் பக்கத்தில் நின்று உங்கள் உண்மையான திறமையை இந்த உலகத்துக்கு காட்டப் போகிறார். உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ இல்லை வருமான உயர்வோ உங்களை தேடி தானாக வரும்.
சொந்தமாக வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் பல மடங்கு பெருக போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்கள் அந்தஸ்து ஊருக்குள்ளே உயரும். இது எல்லாமே அந்த ஒரு நபர் கொடுக்க போகிற தைரியத்திலையும் அவர் காட்டுற சரியான வழியிலையும் தான் நடக்கப் போகுது. இரண்டாவது மிகப்பெரிய சம்பவம் என்னென்னா, உங்கள் குடும்பத்திலேயும் சரி, சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் சரி, உங்கள் மேலே இருந்த கெட்ட பெயர்கள், பழிச்சொற்கள் எல்லாம் பனி மாதிரி விலகப் போகுது. குறிப்பாக உங்களுக்கு பின்னாடி குழி பறித்தவங்க யார், உங்களை பற்றி தப்பாக மற்றவங்க கிட்ட ஏற்றி விட்டு உங்கள் உறவுகளை பிரித்தவங்க யாருன்னு முகம் மூடி கிழிஞ்சு அவங்களோட உண்மையான சுயரூபம் வெளியே வரப்போகுது. இது நாள் வரைக்கும் ரொம்ப நல்லவங்க மாதிரி சிரித்து பேசிட்டு உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு கெடுதல் செஞ்ச துரோகிகளை அந்த எஸ் எழுத்து நபர் வெளிச்சம் போட்டு காட்ட போகிறார். இதை தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு பக்கம் பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்பாடா இவங்களை விட்டு தப்பிச்சோம்னு ஒரு ஆழமான நிம்மதி கிடைக்கும். உங்களை தப்பாக நினச்சிட்டு தூரமாக போன உங்கள் சொந்தங்கள் எல்லாம் உண்மையை முழுசாக புரிஞ்சிக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஓடி வருவாங்க. குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் காற்றுல கரைஞ்ச மாதிரி காணாமல் போயிடும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனக்கசப்புகள், தேவையில்லாத சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து ஒருத்தர் அன்பாக புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பீங்க. கல்யாணம் ஆகாமல் பல வருஷமாக தடைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நாளை மாலை 6 மணிக்கு மேல் ரொம்ப நல்ல வரன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையும். ஆச்சரியம் என்னென்னா, அந்த கல்யாண வரன் கூட இந்த எஸ் எழுத்து நபர் மூலமாக தான் உங்களுக்கு அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் எப்பவும் ஒரு சுபகாரிய பேச்சு நடந்துக்கிட்டே இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு அந்த இறைவனோட முழு ஆசீர்வாதத்தால் நல்ல செய்தி சீக்கிரமே தேடி வரும். உங்கள் மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் அமைதியும் நிரந்தரமாக குடிக்கொள்ளும். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த மன உளைச்சலுக்கு எல்லாம் ஒரு பெரிய மருந்தாக இந்த வரப்போகிற காலங்கள் அமையப்போகுது. மூன்றாவது மிகப்பெரிய சம்பவம் என்னென்னா, உங்கள் உசுருக்கு உசுராக நீங்கள் நினைச்சா ஆனால் இனிமே அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்கள் முழுசாக கைவிட்ட ஒரு விஷயம்தானா உங்களை தேடி வரப்போகுது. அது பல வருஷமாக தீர்க்க முடியாமல் இழுத்தடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய சொத்து பிரச்சனையாக இருக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப நம்பி யாருக்கோ கொடுத்துட்டு திரும்ப வருதுன்னு நினைச்ச ஒரு பெரிய பணமாக கூட இருக்கலாம். அந்த எசுங்கிற நபர் எடுக்க போகிற ஒரு சின்ன முயற்சி உங்களோட அந்த நீண்ட நாள் தவிப்புக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகுது. நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், இல்லை ஒரு நிலம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒரு அடி முன்னாடி வச்சா 10 அடி பின்னாடி போகிற மாதிரி ஏதாவது ஒரு தடையாகி அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். நாளை மாலை 6 மணிக்கு மேல் உங்களுக்கான அந்த சொந்த வீடு வாங்குகிற யோகம் ரொம்ப பிரம்மாண்டமாக கூடி வரப்போகுது. இதுவரைக்கும் உங்கள் உடம்பில் இருந்த தீராத வலிகள், மனசில் இருந்த சொல்ல முடியாத பயம் எல்லாமே எங்கே போச்சுன்னு தெரியாத அளவுக்கு காற்றுல கரைஞ்ச மாதிரி காணாமல் போக போகுது. ராத்திரியானால் தூக்கம் வராமல் நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற ஒரு பதற்றத்திலேயே உங்கள் ஒவ்வொரு நாளும் நகர்ந்திருக்கும். இனிமே ஒரு சின்ன குழந்தை மாதிரி எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்க போகிறீங்க. உங்கள் முகத்தில் அப்படி ஒரு தேஜஸ், ஒரு புதுக்கலை வரப்போகுது. உங்களை பார்க்குறவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இவனுக்கு என்ன திடீர்னு ஒரு ராஜயோகம் வந்திருக்குன்னு அவங்களே வாய் விட்டு உங்ககிட்ட கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள் மனசும் உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக மாறப்போகுது. உங்களுக்காக அந்த எஸ் நபர் செய்ய போகிற காரியங்கள் உங்களை நீங்களே எதிர்பார்க்காத ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வத்தோட அருள் எந்த தடங்களும் இல்லாமல் முழுசாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்றைக்கி எவ்வளவோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிருப்பீங்க, எத்தனையோ வேண்டுதல்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் பலன் எதுவும் உடனே கிடைக்கலைன்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டிருப்பீங்க. அந்த ஆதங்கம் எல்லாம் இனிமே காற்றுல பறக்க போகுது. ஏன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே ஒரு நிழல் மாதிரி இருந்து உங்களை ஒவ்வொரு வீதியிலும் பாதுகாத்து வழி நடத்த போகுது. உங்களை வீழ்த்த நினைச்சவங்க முன்னாடி நீங்கள் எப்படி கம்பீரமாக வாழ்ந்து காட்ட போகிறீங்கன்னா, அந்த கடவுளே உங்களுக்கு ஒரு பெரிய ராஜபாதையை அமைச்சு கொடுக்க போகிறார். உங்களுக்காக குழி பறித்தவங்க அவங்க வெட்டின குழியில் அவங்களே போய் விழுந்து தவிக்கிறத நீங்கள் உங்கள் வாழ்நாளிலேயே நேரில் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகிற இந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை நினைச்சு நீங்களே பல நேரம் சந்தோஷத்தில் கண் கலங்க போகிறீங்க. இந்த 3 மாபெரும் சம்பவங்களும் உங்கள் கண் முன்னாடி நடக்கும்போது
நீங்களே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவீங்க. என்னடா நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் மழையான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மலைப்பும் வரும். ஆனால் இந்த நேரத்தில் எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக ஒரு சில விஷயங்களை கையாளணும். திடீர்னு உங்களுக்கு வரப்போகிற இந்த யோகத்தை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? நிச்சயமாக அவங்க கண்ணுறுத்தல் உங்களை சுற்றி வட்டம் அடிக்கும். உங்களை பார்த்து பொறாமைப்படுறவங்க கூட்டம் இன்னும் அதிகமாகும். இவ்வளவு நாள் இவன் ஒன்றும் இல்லாமல் இருந்தானே, இப்போ எப்படி இவ்வளவு பெரிய ஆளாக மாறினான்னு ஊருக்குள்ளே பல பேர் பலவிதமாக பேச ஆரம்பிப்பாங்க. அதனால் உங்களுக்கு கிடைக்கிற லாபத்தையோ இல்லை உங்களுக்கு வரப்போகிற பண வரவையோ யாருக்கிட்டையும் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு தெரிய வைங்க. உங்களுக்குள்ளேயே சந்தோஷத்தை வச்சுக்கோங்க. அமைதியாக உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. முக்கியமாக இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கிட்டையும் உங்களை பற்றின ரகசியங்களை பகிர்ந்துக்க கூடாது. அந்த எஸ் எழுத்து நபர் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தாலும் மற்றவங்க எல்லாரும் அதே மாதிரி உங்களுக்கு நல்லதே நினைப்பாங்கன்னு கண்ணை மூடிக்கிட்டு நம்பிடாதீங்க. உங்களை தேடி வர்ற அதிர்ஷ்டத்தை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி உங்களை விட்டு விலகி போனவங்க கூட திரும்பவும் உங்ககிட்ட ஒட்டி உறவாட பார்ப்பாங்க. அவங்க முகமூடியை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாலும் அவங்கக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக பழகுங்க. எந்த இடத்துலையும் உங்கள் பலவீனத்தை அவங்க கிட்ட காட்டிக்காதீங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்த இந்த பொன்னான வாய்ப்பை ரொம்ப சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையோட அடித்தளத்தை ரொம்ப உறுதியாக மாற்றிக்கணும். வந்த அதிர்ஷ்டத்தை எப்படி தக்க வச்சுக்கிறதுங்கிறதுல தான் உங்கள் முழு கவனமும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிற இந்த நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் காரணம் அந்த மேலே இருக்கிற இறைவன் தாங்கிறத ஒரு நாளும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு கொடுத்த தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சுக்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. நீங்கள் செய்கிற அந்த தர்மம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக இருந்து உங்களை எந்த தீய சக்தியும் நெருங்காமல் காப்பாற்றும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அதை பத்தி காதில் வாங்கிக்காமல் உங்கள் பாதையில் நீங்கள் நேராக போயிட்டே இருங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கை பிறக்க போகுது. உங்களால் எதையும் சாதிக்க முடியுங்கிற அந்த தைரியம் உங்கள் ஒவ்வொரு செயலிலையும் வெளிப்படும். நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் வரப்போகிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது பிறையாக இருக்க போகுது. உங்களை சுற்றி இதுவரைக்கும் இருந்த சூழ்ச்சிகள் எல்லாம் ஒன்றா உடைய போகுது. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரண மனுஷனாக வரப்போகிறது கிடையாது. உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த இறைவனை உங்களுக்காகவே தனியாக அனுப்புன ஒரு தூதனாக தான் அவர் செயல்பட போகிறாரு. இதுவரைக்கும் நீங்கள் நம்பினவங்க எல்லாம் உங்கள் முதுகில் குத்துனது போதும்னு நினச்சி இனிமேல் யாருமே உங்களை துரோகம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வட்டத்தை இந்த நபர் உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகிறாரு. உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்கு பின்னாடி வலை விரிச்சவங்க எல்லாம் அந்த வலையில் அவங்களே மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நேரில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும் கடவுள் உங்களுக்கு எவ்வளவு பெரிய நியாயத்தை செஞ்சுருக்காருன்னு. பல வருஷமாக வழக்கு விவகாரங்கள் இழுத்தடிச்சிட்டு இருந்த பிரச்சனைகள் இல்லைன்னா பஞ்சாயத்தில் தீர்க்க முடியாமல் இருந்த சொத்து விவகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. இந்த ஒரு ரூபாய்க்கு கூட மற்றவங்களை எதிர்பார்த்து நின்ன காலம் எல்லாம் மலை ஏறி போச்சு. நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் உங்களுக்கான நியாயம் உங்களுக்கு முழுசாக கிடைக்க போகுது. உங்கள் பணத்தை ஏமாற்றிட்டு போனவங்க உங்களை அலைக்கழித்தவங்க எல்லாம் அவங்களா வெளியே வந்து உங்ககிட்ட பணத்தை திருப்பி கொடுக்குற நிலைமை உருவாகும். ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு நெருக்கடியை கிரக நிலைகள் கொடுக்க போகுது. நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து ஒரு பெரிய வெற்றியை அந்த இறைவன் உங்கள் கையில் கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பெரிய குறைகள் எல்லாம் நீங்கி உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்க போகுது. ஏதோ ஒரு தீராத வியாதி வந்துருச்சோ, நீங்கள் பயந்து போய் வைத்தியம் பார்த்து ஏறி இறங்கின கதை எல்லாம் இனிமே முடிவுக்கு வரப்போகுது. எஸ் என்கிற நபர் சொல்கிற ஒரு சின்ன ஆலோசனை இல்லைன்னா அவர் காட்டுற ஒரு வழி உங்கள் உடம்புக்குள்ளே இருந்த அத்தனை வழிகளையும் வேரோடு அழிக்கப் போகுது. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு இருந்த உடல் உபாதைகள் கூட சரியாகி குடும்பத்தில் ஒரு பெரிய நிம்மதி குடிக்கொள்ளும். காசு பணத்தை விட இந்த ஆரோக்கியமும் நிம்மதியும் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அது ரெண்டுமே உங்களுக்கு குறைவில்லாமல் கிடைக்க போகுது. நீங்கள் இழந்த உங்கள் சந்தோஷத்தை எல்லாம் திரும்பவும் 100 மடங்கு அதிகமாக அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் எத்தனை நாளாக
உங்களை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு விசேஷம்னா கூட உங்களை கூப்பிட யோசிச்சிருப்பாங்க. ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நடக்க போகிற மாற்றத்தை பார்த்து அவங்களே ஆச்சரியப்பட போகிறாங்க. அந்த எஸ்ங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிற நபர் உங்கள் கூட நிற்கிறதால உங்கள் அந்தஸ்து பல மடங்கு உயரப்போகுது. உங்களை வேண்டாம்னு சொன்னவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து நிற்கிற அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல கடவுள் உங்களை உட்கார வைக்க போகிறார். நீங்கள் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியப்படுத்த போகிற நேரம் இது. உங்கள் வார்த்தைக்கு அப்படி ஒரு மதிப்பு கிடைக்க போகுது. பணம் காசு விஷயத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கடன் கொடுத்தவங்க வந்து வாசலில் நிற்கும்போது நீங்கள் பட்ட அவமானம் அப்படியே மனசில் ரணமாக தங்கி இருக்கும். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகிறதே கிடையாது. அந்த குறிப்பிட்ட நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய வழிகாட்டுதல் உங்கள் கழுத்தை நெரிச்சிட்டு இருந்த அத்தனை கடன்களையும் முழுசாக அடைக்க உதவி செய்ய போகுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கண்ணு வைக்கிற அளவுக்கு உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு பொங்க போகுது. நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் 100% வெற்றியாக மாறப்போகுது. ஒரே ஒரு வாய்ப்பு உங்கள் ஒட்டுமொத்த தலையெழுத்தையும் மாற்றி எழுத போகுது. உங்களுக்கு வரப்போகிற இந்த நல்ல நேரத்தை கெடுக்கணும்னு சில எதிரிகள் கண்டிப்பாக திட்டம் போடுவாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கிறத பார்க்க முடியாதவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க போடுற திட்டம் எல்லாம் தவிடுபடியாக போகுது. உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டு வாசலையே நின்று உங்களை பாதுகாக்க போகுது. அந்த நபர் உங்களுக்கு ஒரு அரணாக இருந்து எந்த ஒரு சின்ன கெடுதலும் உங்களை நெருங்க விடாமல் பார்த்துக்க போகிறார். இதையெல்லாம் தாண்டி உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்த ஒரு பெரிய ஏக்கம் சீக்கிரமே நிறைவேறப் போகுது. பல வருஷமாக கண்ணீரோட நீங்கள் காத்துட்டு இருந்த அந்த பொன்னான தருணம் உங்களை தேடி வரப்போகிறத நினச்சி நீங்கள் ஆனந்த கண்ணீர் விட போகிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்த குழப்பங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்க போகிற நேரம் இது. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு நீங்கள் நினைச்சது எல்லாமே அப்படியே பலிக்க போகுது. இத்தனை காலமாக இருள தவிச்ச உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் தெரிய போகுது. வீட்டில் எப்பவும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சண்டை எல்லாம் காணாமல் போய் எல்லாரும் ஒன்று கூடி சிரித்து பேசுகிற ஒரு அருமையான வாய்ப்பு அமைய போகுது. பிரிந்து போன சொந்தங்கள் எல்லாம் அவங்களா உங்ககிட்ட வந்து பேச போகிறாங்க. உங்கள் உண்மையான பாசத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. உங்களுக்கு எதிராக மறைமுகமாக செயல்பட்டவங்க எல்லாம் இப்போது உங்ககிட்ட சரணடைய போகிறாங்க. ஏன்னா உங்களுக்கான நேரம் இப்போது ரொம்பவே வலுவாக இருக்குது. நீங்கள் செஞ்ச புண்ணியம், உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதம், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய அரணாக நிற்க போகுது. அந்த குறிப்பிட்ட நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு நல்ல செய்தி உங்கள் குடும்பத்தையே ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்கு மாற்ற போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லைன்னா நிலம் வாங்கிறதுக்கான யோகம் முழுமையாக கூடி வரப்போகுது. இதுவரைக்கும் தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே தானாக விலகி போகும். முக்கியமாக உங்களை சுற்றி இருந்த திருஷ்டி தோஷங்கள், கண் திருஷ்டி எல்லாமே அடியோடு அழிய போகுது. உடம்புள் இருந்த சோர்வு எல்லாம் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக மாற போகிறீங்க. உங்கள் முகத்தில் ஒரு புதுகலை தேஜஸ் தெரிய போகுது. ஊருக்குள்ளே உங்களை பார்த்து ஒரு காலத்தில் ஏளனமாக சிரித்தவங்க எல்லாம் இப்போது உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரப்போகுது. கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த பெரிய மாற்றத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக பயன்படுத்திக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்கள் பொறுமையை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. அமைதியாக இருந்து சாதிக்க போகிற காலம் இது. உங்கள் மனசுக்குள்ளே இத்தனை வருஷமாக அடைஞ்சு கிடந்த வரம் எல்லாம் ஒரே அடியாக இறங்க போகிற நேரம் வந்தாச்சு. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் சும்மா ஒரு காற்று மாதிரி வந்துட்டு போக போகிறது கிடையாது. ஒரு பெரிய சூறாவளியாக வந்து உங்கள் கஷ்டங்களை எல்லாம் அடிச்சிட்டு போக போகிறாரு. இதுவரைக்கும் நீங்கள் நல்லதே செஞ்சாலும் அது உங்களுக்கு கெட்டதாக தான் முடிஞ்சிருக்கும். நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம், ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நீங்கள் பல நாள் தனியாக உட்கார்ந்து அழுதுருப்பீங்க. ஆனால் அந்த கண்ணீருக்கு எல்லாம் இனிமே ஒரு பெரிய முற்றுப்புள்ளி விழப்போகுது. நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் நீங்கள் ஒரு பெரிய தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. உங்களை பற்றி தப்பாக பேசுனவங்க வாயை எல்லாம் தானே அடைக்க போகுது. அவங்களே உங்ககிட்ட வந்து வழியை பேசி மன்னிப்பு கேட்குற அளவுக்கு காலசக்கரம் சுழல போகுது. நீங்கள் எதை நினச்சி ரொம்ப பயந்தீங்களோ அந்த பயம் எல்லாம் வேரோட அழிய போகுது. குறிப்பாக
உங்கள் வேலையிலையோ இல்லை நீங்கள் செய்கிற தொழிலையோ இதுவரைக்கும் இருந்த அத்தனை முட்டுக்கட்டைகளும் தவிடுபொடியாக போகுது. அந்த எஸ் என்கிற நபர் கொடுக்க போகிற ஒரு சின்ன யோசனை உங்கள் வருமானத்தை பல மடங்கு உயர்த்த போகுது. கையில் காசு இல்லாமல் இங்கே பட்ட அவமானங்கள் எல்லாம் இனிமே கனவாக தான் இருக்க போகுது. பணம் உங்களை தேடி பல வழிகள் வந்து கொட்டப்போகுது. உங்கள் குடும்பத்தில் எப்பவும் ஒரு சந்தோஷம் நிறைஞ்சி இருக்க போகுது. உங்கள் உடம்பில் இருந்த சோர்வு எல்லாம் நீங்கி ஒரு புது சுறுசுறுப்பு வரப்போகுது. காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு பெரிய நம்பிக்கையோடு எந்திரிக்க போகிறீங்க. இன்றைக்கி நமக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்கிற அந்த தைரியம் உங்கள் முகத்திலேயே பளிச்சுன்னு தெரிய போகுது. உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து உங்களை ஒவ்வொரு அடியிலையும் காப்பாற்ற போகுது. உங்களை வீழ்த்த நினைச்சவங்க எல்லாரும் அவங்க தோண்டின குழியில் அவங்களே விழப்போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் உங்கள் கண்ணாலேயே நேரில் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமாக மாறப்போகுது. யாருக்காகவும் உங்கள் தன்மானத்தை விட்டு கொடுக்காம ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்க. எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை மற்றவங்க புரிஞ்சுக்காம இத்தனை காலமாக உங்களை ஒரு சாதாரண ஆளாக தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்க போகிற விஸ்வரூபத்தை பார்த்து இந்த ஊரே மிரளப் போகுது. அந்த எஸ் என்கிற எழுத்தில் தொடங்குகிற நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரண மனுஷனாக வரப்போகிறது கிடையாது. அவர் உங்களுக்கான ஒரு வழிகாட்டியாக இருந்து உங்களை எப்படி முன்னாடி கொண்டு வரணும்னு ரொம்ப மெனக்கட போகிறாரு. இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவோ கஷ்டங்களை தனிமராக நின்று சமாளிச்சிருப்பீங்க. இனிமே உங்களுக்கு அந்த தனிமை கிடையாது. உங்களுக்காக ஒருத்தர் இருக்காரு என்கிற தைரியம் உங்கள் மனசுல ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்க போகிறது. இது நாள் வரைக்கும் நீங்கள் சிந்தின வியர்வைக்கும் கண்ணீருக்கும் பெரிய பலன் கிடைக்க போகிற நேரம் நெருங்கிடுச்சு. பல வருஷமாக உங்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு தீராத பிரச்சனைக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல முடிவு கிடைக்க போகுது. சொத்து தகராறாக இருக்கலாம், இல்லைன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த மனக்கசப்பாக இருக்கலாம். எல்லாமே ரொம்ப சுமூகமாக முடிஞ்சு குடும்பத்தில் பழையபடி ஒரு பெரிய ஒற்றுமை வரப்போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு காரியம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக நடந்து முடிய போகுது. உங்கள் கைக்கு வரவே வராதுன்னு நீங்கள் நினைச்ச ஒரு பெரிய தொகை திடீர்னு உங்களை தேடி வரப்போகுது. அந்த பணத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல தேவைகளை நீங்கள் ரொம்ப சுலபமாக பூர்த்தி செஞ்சுக்க போகிறீங்க. கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும்போது உங்கள் முகத்திலேயே ஒரு பெரிய சந்தோஷம் நிரந்தரமாக தங்கப்போகுது. உங்களை சுற்றி இதுவரைக்கும் இருந்த தீய சக்திகள் உங்களை முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்த அந்த திருஷ்டி எல்லாமே அடியோடு விலகப் போகுது. உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் நிறைய தென்படும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப நல்ல வரன் அமையும், குழந்தை பாக்கியம் வேணும்னு தவிச்சவங்களுக்கு மனசு குளிரும்படியான ஒரு நல்ல செய்தி சீக்கிரமே தேடி வரும். இந்த எஸ் என்கிற நபர் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக மாறி உங்கள் சந்தோஷத்தில் முழுசாக பங்கு எடுத்துக்க போகிறாரு. உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. எந்த ஒரு காரியத்திலையும் இறங்குறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை மட்டும் மனசார வேண்டிக்கோங்க. அந்த தெய்வத்தோட அருள் உங்களுக்கு என்றைக்குமே குறைவில்லாமல் முழுசாக கிடைக்க போகுது. உங்களை சுற்றி பின்னப்பட்ட சதி வலைகள் எல்லாம் எப்படி அருந்து விழப்போகுதுன்னு நீங்களே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்கள் கைக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் உங்கள் திறமை குறைச்சல் கிடையாது. உங்களுக்கு நெருக்கமாக இருந்துக்கிட்டே உங்களுக்கு குழி பறித்த சில துரோகிகளால் தான் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. ஆனால் அந்த எஸ்ங்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையும் போது இந்த துரோகிகளோட முகம் மூடி மொத்தமாக கிழிஞ்சு தொங்க போகுது. உங்களுக்கு உண்மையாக யார் இருக்காங்க, யார் நடிக்கிறாங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்க போகிற உறுதியான முடிவு உங்கள் எதிரிகளை வேரோடு அழிக்க போகுது. பணத்தால் நீங்கள் இழந்த உங்கள் மரியாதை அதே பணத்தை வச்சு நீங்கள் திரும்ப வாங்க போகிற நேரம் இது. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான லாபம் இத்தனை நாளாக யார் கைக்கோ போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இனிமே ஒரு காசு கூட வீணாகாமல் அப்படியே முழுசாக உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. அந்த 3 மிகப்பெரிய சம்பவங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் நடக்க போகிற ஒரு பெரிய சுப காரியம்தான். பல வருஷமாக நடக்குமா நடக்காதான்னு ஏங்கி தவிச்ச ஒரு விஷயம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அந்த எஸ்ங்கிற எழுத்தில் பேர ஆரம்பிக்கிற நபர் இதுக்கு ஒரு பெரிய பாலமாக இருந்து எல்லாத்தையும் முன்னாடி நின்று செஞ்சு கொடுக்க போகிறார்.
அந்த இறைவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. உங்கள் மனசுக்குள்ளே இருந்து ஒரு இனம் புரியாத பயம் விலகி ஒரு பெரிய தைரியம் உங்களுக்குள்ளே பிறக்க போகுது. ராத்திரியானா தூக்கம் வராமல் மனசுக்குள்ள 1000 சிந்தனைகளை ஓடவிட்டு உடம்பையும் மனசையும் போட்டு ரொம்ப வருத்திக்கிட்டீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவையே இல்லை. உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு பெரிய நல்ல சக்தி உருவாக போகுது. உங்கள் முகத்தில் ஒரு தெளிவும் சந்தோஷமும் நிரந்தரமாக குடிக்கொள்ள போகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறப்போகுது. நீங்கள் கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை ரொம்ப பெரிய உயரத்துக்கு போக போகுது. இதையெல்லாம் அனுபவிக்க நீங்கள் உங்கள் மனசை ரொம்ப பக்குவமாக தயார்படுத்திக்கணும். ஏன்னா உங்களுக்கு அடிக்க போகிற அதிர்ஷ்ட மழை அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ரணங்கள் எல்லாம் முழுசாக ஆடுறதுக்கான நேரம் இது. இத்தனை காலமாக உங்கள் கண்ணீருக்கு கொஞ்சம் கூட மதிப்பளிக்காத ஆளுங்க மத்தியில் இந்த எஸ் எழுத்தில் தொடங்குகிற நபர் உங்களுக்காகவே ஒரு பெரிய கேடயமாக வந்து நிற்க போகிறார். நீங்கள் வாய்விட்டு சொல்லாத கஷ்டங்களை கூட அவர் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தோள் கொடுக்க போகிறார். உங்களை எப்போதெல்லாம் தனிமை வாட்டுச்சோ, எப்போதெல்லாம் ஒரு சின்ன ஆதரவு கூட இல்லாமல் தவிச்சிங்களோ, அந்த இடத்துல எல்லாம் இனிமே ஒரு பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப உறுதியாகும். பெரிய வெற்றியை நோக்கி அமையப்போகுது. உங்களை பார்த்து ஏளனமாக பேசினவங்க எல்லாம் இனிமே உங்ககிட்ட வந்து தயங்கி உதவி கேட்குற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் தரம் உயரப்போகுது. வறுமையில் வாடின காலம் எல்லாம் காற்றுல பறந்து உங்கள் வீட்டில் பணமும் நிம்மதியும் நிரந்தரமாக தங்க போகுது. நீங்கள் வாங்குகிற வருமானமோ இல்லை தொழிலில் வர்ற லாபமோ அப்படியே பல மடங்காக பெருக போகுது. யார் உங்களை முன்னேற விடாமல் காலை இழுத்து விட்டாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே நீங்கள் ஒரு மிகப்பெரிய ராஜ சிம்மாசனத்தில் போய் கம்பீரமாக உட்கார போகிறீங்க. இந்த 3 மாபெரும் சம்பவங்களும் ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்க்கையோட திசையை மாற்றி உங்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. இந்த மாற்றங்களை எல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினைச்சிட வேண்டாம். இது மேலே இருக்கிற அந்த ஆண்டவன் உங்களுக்காகவே எழுதி வச்ச ஒரு மாபெரும் தீர்ப்பு. உங்களை சோதித்த காலம் எல்லாம் முடிஞ்சு இப்போ உங்களை வச்சு அழகு பார்க்குற காலம் தொடங்கிடுச்சு. வீண் வதந்திகளை காதில் வாங்காமல் உங்கள் மனசு சொல்கிறத மட்டும் கேட்டு நடங்க. அந்த எஸ்ங்கிற நபர் காட்டுற நல்ல வழியில் கொஞ்சம் கூட தயங்காமல் பயணம் பண்ணுங்க. உங்கள் குலதெய்வத்தோட அருள் எப்பவும் உங்கள் வீட்டு வாசல்லையே நின்று உங்களுக்கு காவல் காக்கும். உங்கள் தலையெழுத்து ரொம்ப பிரகாசமாக இந்த ஊரை வியந்து பார்க்கிற அளவுக்கு மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பதிலடி கொடுக்க போகிற நேரம் இது. அந்த எஸ் என்கிற எழுத்தில் பேர் ஆரம்பிக்கிற நபர் சும்மா சாதாரணமாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது கிடையாது. ரொம்ப நாளாக உங்கள் மேலே விழுந்த பழி சொற்கள், அதாவது நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் தலை குனிஞ்சு நின்று அந்த தருணங்கள் எல்லாத்துக்கும் அது ஒரு பெரிய நியாயத்தை வாங்கி கொடுக்க போகிறாரு. இனிமே நீங்கள் யாருக்காகவும் பயந்து ஒடுங்கி கிடக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசுக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஆறுதலை தரப்போகுது. குறிப்பாக நீங்கள் ரொம்ப நம்பி ஏமாந்து போன ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய நியாயம் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். நாம் எடுத்த காரியம் உருப்படுமா இல்லை திரும்பவும் பாதியிலேயே நின்றுடுமான்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ரொம்ப பயந்து தான் அடியை எடுத்து வச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த பயத்தை எல்லாம் அந்த நபர் சுக்குநூறாக உடைக்க போகிறாரு. உங்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட 1000 மடங்கு லாபம் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சவங்க எல்லாரும் உங்கள் கண் முன்னாடியே தப்பு செஞ்சோம்னு ஒத்துக்கிட்டு உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாங்க. அந்த 3 பெரிய சம்பவங்களில் இதுவும் ஒன்று. உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டுத்தான் நடப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் உங்களுக்கு கூடி வரப்போகுது. உங்கள் குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்த இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. சாமி கும்பிடக்கூட உங்களுக்கு நேரம் இல்லாமல் மனசு முழுக்க ஒரே குழப்பமாக இருந்திருக்கும். ஆனால் இனிமே அந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்து உங்கள் மனசில் ஒரு பெரிய அமைதி குடிக்கொள்ள போகுது. உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து எல்லா தடைகளையும் தகர்த்தெறிய போகுது. 100% உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. இந்த எஸ் என்கிற நபர் உங்களை ஒரு கவசம் மாதிரி நின்று பாதுகாக்க போகிறார். எந்த ஒரு கஷ்டமும் உங்களை நெருங்க விடாமல் அவர் பார்த்துக்குவார். நீங்கள் ஆசைப்பட்ட அந்த சொந்த வீடு, நல்ல வேலை, கை நிறைய பணம்,
இது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. இத்தனை காலமாக உங்கள் மனசுக்குள்ளே இருந்த ஒரு பெரிய போராட்டம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. காலையில் எந்திரிச்சாலே இன்னைக்கு என்ன புது பிரச்சனை வந்து நம்மளை பாடப்படுத்த போகுதோன்னு பயந்து பயந்து வாழ்ந்த காலம் எல்லாம் மலை ஏறிடுச்சு. அந்த எஸ் எழுத்து நபர் மூலமாக கிடைக்க போகிற ஒரு சின்ன தகவல் உங்கள் ஒட்டுமொத்த கவலையையும் துடைத்தெறிய போகுது. நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் இனிமேல் அசுர வெற்றி தான். உங்கள் தலையெழுத்தை மாற்றி எழுதுறதுக்கு அந்த ஆண்டவனே நேராக இறங்கி வந்துட்டார்னு தான் சொல்லணும். நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நடக்க போகிற இந்த மாபெரும் மாற்றங்களை இந்த உலகத்தில் யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. உங்களை சுற்றி எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதெல்லாம் உங்கள் கால் தூசுக்கு சமமாக மாறிடும். உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து வயிறு எரிஞ்சு உங்கள் மேலே பொறாமைப்பட்டு உங்களுக்கு கண்ணு வச்சாலும் சரியில்லை, எவ்வளவு பெரிய கெடுதல் நினைச்சாலும் சரி, அதெல்லாம் அவங்களுக்கே திருப்பி அடிக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு இப்போ நேரம் அப்படி ஒரு உச்சமாக வேலை செய்யுது. உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே ஒரு பெரிய அரணாக இருந்து எல்லாத்துல இருந்தும் காத்துக்க போகுது. இவ்வளவு நாள் உங்களை ஆட்டி படைச்ச அத்தனை கெட்ட சக்திகளும் இப்போ காணாமல் போய் உங்களுக்கு சாதகமாக எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக எந்த தடையும் இல்லாமல் நடக்க போகுது. சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களை மதிக்காமல் ஒதுக்கி வச்ச அதே 4 பேர் இப்போ உங்களை மதித்து உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்கள் அந்தஸ்து உயரப்போகுது. கையில் காசு பணப்புழக்கம் தாராளமாக புரள போகுது. நீங்கள் நினைச்ச மாத்திரத்தில் வாங்கி அனுபவிக்க போகிறீங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. பணம் வந்ததும் கொஞ்சம் கூட கர்வம் தலை தூக்க விடாமல் ரொம்ப அடக்கமாக இருந்துக்கோங்க. அந்த அடக்கமாக உங்களுக்கு இன்னும் பல மடங்கு செல்வத்தையும் நிம்மதியையும் அள்ளி தரப்போகுது. உங்களுக்காகவே கிடைக்கப்பட்ட இந்த பொன்னான காலத்தை ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையோட அடுத்த நிலைக்கு நீங்கள் நகர போகிறீங்க. உங்கள் மனசில் இவ்வளவு நாளாக இருந்த ஒரு பெரிய பயம், அதாவது நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகுமோ, அவங்க கல்யாணம், படிப்பு, இதெல்லாம் எப்படி நல்லபடியாக நடக்குமோ என்கிற கவலை உங்களை பல ராத்திரிகள் தூங்க விடாமல் செஞ்சிருக்கும். ஆனால் அந்த எஸ் என்கிற நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற வழிகாட்டுதல் உங்கள் வாரிசுகளோட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகுது. அவங்க தொட்டதெல்லாம் இனிமே துலங்க ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் பல வருஷமாக நடக்காமல் தள்ளி போன சுபகாரியங்கள் எல்லாமே ஒன்று பின்னாடி ஒன்றா வரிசையாக ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கிட்டையாவது போய் உதவி கேட்டால் உங்களை நக்கலாக பேசி திருப்பி அனுப்பி இருப்பாங்க. ஆனால் இனிமே அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. நீங்கள் உதவி கேட்கிற நிலைமையில் இருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு பெரிய அதிகாரத்துக்கு மாறப்போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் ரொம்ப தாராளமாக புரளப் போகுது. உங்களுக்கு சொந்தமான ஏதோ ஒரு பொருள் அல்லது ரொம்ப முக்கியமான சொத்து உங்களை விட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி கை நழுவி போயிருக்கலாம். அது நினைச்சு நீங்கள் பல தடவை தனியாக உட்கார்ந்து வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நடக்க போகிற கிரக மாற்றங்கள் அந்த பொருளை திரும்பவும் உங்கள் கைக்கே கொண்டு வந்து சேர்க்க போகுது. அந்த நபர் உங்களுக்கு செய்ய போகிற உதவி சும்மா சாதாரண உதவி கிடையாது. உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தோட தலை எழுத்தையே மாற்றி எழுத ஒரு மாபெரும் உதவியாக அது அமையப்போகுது. உங்கள் மேலே வீண்பழி சுமத்தி உங்களை ஊரை விட்டே ஒதுக்கி வைக்க நினைச்சவங்க எல்லாம் இப்போ செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாங்க. உங்கள் உண்மையான குணம் என்ன அப்படிங்கிறது இந்த ஊருக்கே ரொம்ப தெளிவாக தெரிய போகுது. நீங்கள் இழந்த அத்தனை சந்தோஷத்தையும் வட்டியும் முதலுமா திரும்ப அனுபவிக்க போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு புது முயற்சியும் உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை தான் கொடுக்க போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அது முடியாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே அந்த மாதிரி எந்த தடங்களும் வராது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க. உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே நிரந்தரமாக வாசம் செஞ்சு உங்களை சுற்றி இருக்கிற எல்லா கெட்ட சக்திகளையும் விரட்டி அடிக்க போகுது. உங்களுக்கு யார் எதிரி யார் நண்பன் என்கிற முழுமையான தெளிவு உங்களுக்கு கிடைக்க போகுது. என்னுடைய தெளிவு தான் உங்கள் வாழ்க்கையோட அடுத்த மாபெரும் வெற்றிக்கு ஒரு ஆணிவேராக அமையப்போகுது. அந்த எஸ் என்கிற நபர் கொடுக்க போகிற தைரியத்தில் நீங்கள் ரொம்ப கம்பீரமாக உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. உங்கள் உழைப்புக்கு இத்தனை நாளாக எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கலைன்னு
நீங்கள் ரொம்பவே மனசு உடைஞ்சிப்பீங்க. ராத்திரி பகலாக நீங்கள் சிந்திய வியர்வைக்கு வேற யாரோ ஒருத்தர் சுலபமாக லாபம் அனுபவிச்சிருந்திருப்பாங்க. ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் உங்களுக்கான உண்மையான மதிப்பு உங்களை தேடி வரப்போகுது. அந்த எஸ் என்கிற நபர் உங்களுக்காகவே குரல் கொடுக்க போகிறார். உங்களை யாருக்கெல்லாம் முன்னாடி தரக்குறைவாக பேசினாங்களோ அதே ஆளுங்க முன்னாடி உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்தில் தூக்கி உட்கார வைக்க போகிறார். உங்களுக்கான தகுதியை இந்த உலகத்துக்கு அவர் ரொம்ப ஆணித்தரமாக எடுத்து சொல்ல போகிறாரு. இது நாள் வரைக்கும் இருட்டில் இருந்த உங்கள் திறமையெல்லாம் வெளியே வந்து இந்த ஊரே உங்களை பார்த்து வியக்கப் போகுது. சொந்த பந்தம்னு சொல்லி உங்களை ஏமாத்தினவங்க பல பேர் இருப்பாங்க. நல்லா இருக்கும்போது கூடவே இருந்துட்டு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்ததும் எட்டி நின்று வேடிக்கை பார்த்தவங்க தான் அதிகம். ஆனால் இப்போ கிரக நிலைகள் முழுசாக உங்களுக்கு சாதகமாக மாறிடுச்சு. அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்ததும் யார் உண்மையானவங்க யார் போலியானவங்க என்கிற முகத்திரையை முழுசாக கிழித்தெறிய போகிறாரு. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் நாளைக்கு உங்கள் வாசலில் வந்து உதவிக்காக காத்து நிற்க போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்கள் கையில் அதிகாரமும் பணப்புழக்கமும் ரொம்ப தாராளமாக இருக்க போகுது. நீங்கள் நினைச்சதை உடனே செஞ்சு முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கான செல்வாக்கு பல மடங்கு உயர்ந்து நிற்க போகுது. உங்கள் மனசில் எப்பவும் ஒரு கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு நம்ம குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுமோ என்கிற பயம் உங்களை நிம்மதியாக தூங்க விட்டுருக்காது. ஆனால் இனிமே அந்த மாதிரி ஒரு கலக்கம் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து உங்களை கண்ணும் கருத்துமா பாதுகாக்க போகுது. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற அந்த 3 மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் ஒட்டுமொத்த கவலையையும் வேரோட அழிக்கப் போகுது. எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் 100% வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கப் போகுது. உங்களை வீழ்த்த நினைச்ச அத்தனை கெட்ட சக்திகளும் உங்கள் கால் தூசுக்கு சமமாக ஆகப் போகுது. ரொம்ப கம்பீரமாக ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் வாழ தொடங்க போகிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இத்தனை நாளாக புதைஞ்சு கிடந்த ஏமாற்றங்கள் எல்லாம் இனிமே ஒரு பெரிய சந்தோஷமாக மாறப்போகுது. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் கைப்பிடிச்சு உங்களை மேலே கொண்டு வர போகிறாரு. நீங்கள் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய விடிவு காலம் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை பார்த்து சிரிக்க நினைச்சவங்க மூஞ்சியில் கரிய பூசின மாதிரி அவங்க வாயடைச்சு போக போகிறாங்க. உங்கள் திறமையை பார்த்து இந்த உலகமே ஆச்சரியப்பட போகுது. இதுவரைக்கும் உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களையெல்லாம் நீங்கள் ரொம்ப சுலபமாக அடையாளம் கண்டுக்க போகிறீங்க. அவங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு ரொம்ப தைரியமாக நீங்கள் முன்னாடி நடக்க போகிறீங்க. இத்தனை வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த வறுமை என்கிற அந்த இருட்டு இனிமே நிரந்தரமாக விலகப் போகுது. உங்கள் கையில் காசு பணம் தண்ணியாக செலவழிக்கிற அளவுக்கு வந்து சேரப்போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் எல்லாம் உங்கள் கைக்கு வரப்போகுது. குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு நினைச்ச புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் உங்கள் குலதெய்வத்தை மனசார கும்பிட்டு வரப்போகிறீங்க. அந்த எஸ் என்கிற நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த 3 சம்பவங்கள் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தோட வறுமையையும் போக்கி ஒரு பெரிய வசதியான வாழ்க்கையை கொடுக்க போகுது. உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக அமைய போகுது. அவங்க படிக்கிற இடத்துலையும் சரி வேலை பார்க்கிற இடத்துலையும் சரி ஒரு பெரிய வெற்றி அடைய போகிறாங்க. உங்கள் மனசில் இருக்கிற அந்த தேவையில்லாத பயத்தை முதல்ல தூக்கி எறிங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ நேரம் ரொம்பவே பிரமாதமாக கூடி வந்திருக்கு. மேலே இருக்கிற அந்த இறைவன் உங்களுக்காக ஒரு பெரிய நல்ல பாதையை அமைச்சு கொடுத்துட்டாரு. உங்கள் உடம்புல இருந்த சோர்வு, மனசில் இருந்த குழப்பம் எல்லாமே காணாமல் போய் ஒரு புது மனுஷனாக நீங்கள் மாற போகிறீங்க. உங்களை பார்த்து இவன் என்னத்தை சாதிக்க போகிறான்னு கேட்டவங்களாம் இனிமே உங்கள் கிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்கள் அறிவுத்திறன் வளரப்போகுது. நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் 100% உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக ஒரு ராஜ வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. இத்தனை காலமாக உங்கள் மனசில் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, பின்னே ஏன் எனக்கு மட்டும் இந்த கடவுள் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தார்? நீங்கள் பல நாள் அழுது புலம்பி இருப்பீங்க. ஆனால் அந்த கடவுள் உங்களை கைவிடலை. உங்களை சுற்றி இருக்கிற போலி முகங்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுறதுக்காக தான் இவ்வளவு பெரிய சோதனையை அவர் உங்களுக்கு கொடுத்தார். அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்மையானவங்க யாருங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச தான தர்மங்கள், யாருக்கோ செஞ்ச
சின்ன சின்ன உதவிகள் கூட இப்போ ஒரு பெரிய புண்ணியமாக மாறி உங்களுக்கு காவல் நிற்க போகுது. நீங்கள் எதை நினச்சி ரொம்பவும் கலங்கி நின்னீங்களோ அதே விஷயத்தில் உங்களை ஒரு பெரிய ராஜாவாக தூக்கி உட்கார வைக்க போகிறார் அந்த இறைவன். உங்கள் தொழிலில் இதுவரைக்கும் இருந்த மந்த நிலைமை அப்படியே அடியோடு மாறப்போகுது. நீங்கள் ஒரு புது வியாபாரம் தொடங்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்லை செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை இன்னும் பெருசாக ஆக்கணும்னு நினைச்சாலும் சரி, அதுக்கான சரியான வழியை அந்த நபர் உங்களுக்கு காட்ட போகிறார். கையில் காசு இல்லையே, எப்படி இதெல்லாம் செய்யணும்னு நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திசையில் இருந்து உங்களுக்கு தேவையான பண உதவி தானாக தேடி வந்து சேரப்போகுது. உங்களை நம்பி ஒரு 10 ரூபாய் கடன் கொடுக்க தயங்கின காலம் எல்லாம் இப்போ மலையேறி போச்சு. லட்சக்கணக்கில் பணத்தை உங்கள் கையில் கொடுத்து உங்களை நம்பி முதலீடு செய்ய பல பேர் காத்திக்கிட்டு இருக்க போகிறாங்க. உங்கள் நேர்மையும் உங்கள் கடுமையான உழைப்பும் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. உங்களை பற்றி தப்பாக பேசி உங்களை உங்கள் குடும்பத்தை விட்டே பிரிக்க நினைச்ச சில சொந்தக்காரங்க இப்போ ரொம்பவே பதறி போய் கிடக்கிறாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச சூழ்ச்சியெல்லாம் இப்போ அவங்களுக்கே பெரிய ஆபத்தாக மாறி அவங்களை சுற்றி வளைக்க போகுது. உங்கள் மேலே விழுந்த வீண்பழி எல்லாம் காற்றுல பறந்து ஊருக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்க போகுது. எங்கே போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். வீட்டில் எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் பிள்ளைங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து உங்கள் வயிறே குளிர போகுது. எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாத ஒரு முழுமையான ஆரோக்கியத்தோட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீங்க. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற இந்த மாபெரும் விஷயங்கள் உங்கள் பரம்பரைக்கே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகுது. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டே இத்தனை காலமாக நீங்கள் ஓடிக்கிட்டு இருந்தீங்க. வெளியே சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே ரணமாக பல வழிகளை தாங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் அந்த மனசில் இருக்கிற அத்தனை காயங்களுக்கும் ஒரு பெரிய மருந்து கிடைக்க போகுது. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிற மாற்றங்கள் உங்களை அப்படியே ஒரு புது மனுஷனாக செதுக்க போகுது. காலையில் எந்திரிச்சாலே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் உங்கள் மனசுக்குள்ளே ஒட்டிக்கொள்ளும். அது பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இனிமேதான் பலன் கிடைக்க போகுது என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே வேர்விட்டு வளரப்போகுது. உங்களுக்காகவே சில நல்ல உள்ளங்கள் தேடி வந்து உதவி செய்ய போகிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு நிமிஷம் கண் கலங்கிடும். காசு பணத்துக்காக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. 10 ரூபாய்க்கு கூட மற்றவங்களை எதிர்பார்த்து கையேந்தி நின்ன நிலைமை எல்லாம் இனிமே அடியோடு மாறப்போகுது. அந்த நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய வழிகாட்டுதல் உங்கள் பொருளாதாரத்தை அப்படியே தலைகீழாக புரட்டி போட போகுது. உங்கள் கைக்கு வரவே வராதுன்னு நீங்கள் முழுசாக கைவிட்ட ஒரு பெரிய தொகை திடீர்னு ஒரு நாள் உங்கள் வாச கதவை தட்ட போகுது. அதை வச்சு உங்கள் கழுத்தை நெரிச்சிட்டு இருந்த அத்தனை கடன்களையும் ஒரே இடியில் அடைச்சி முடிச்சுட்டு நிம்மதியாக பெருமூச்சு விட போவீங்க. இனிமே கடன் வாங்குகிற நிலைமையிலிருந்து மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கிற ஒரு பெரிய அந்தஸ்துக்கு நீங்கள் உயர போகிறீங்க. உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்ய போகிறா. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க எல்லாரும் ஒன்று கூடி உங்களை அழிக்க நினச்சிருப்பாங்க. உங்கள் வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் முட்டுக்கட்டை போடலாம்னு திட்டம் போட்டு செயல்பட்டிருப்பாங்க. ஆனால் இனிமே அவங்க போடுற திட்டம் எல்லாம் அவங்களுக்கே பெரிய இழப்பு. உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து அவங்க செஞ்ச அத்தனை சூழ்ச்சிகளையும் சுக்குநூறாக உடைக்க போகுது. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறதால உங்கள் எதிரிகள் எல்லாம் உங்களை பார்த்து பயந்து நடுங்க போகிறாங்க. ஊருக்குள்ளே உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க வாயெல்லாம் தானாக அடைக்க போகுது. எங்கே போனாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி சிம்மாசனம் போட்டு உங்களை கொண்டாட போகிறாங்க. உங்களை சுற்றி எப்பவும் ஒரு பெரிய பாதுகாப்பு வட்டம் இருக்க போகுது. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகிற நேரம் இது. இத்தனை நாளாக நம்ம வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, நாம் செஞ்ச தப்பு தான் என்னன்னு நீங்கள் பல நாள் தனியாக உட்கார்ந்து யோசித்து உங்கள் மண்டையை உடைச்சிக்கிட்டதெல்லாம் போதும். நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நடக்க போகிற அந்த 3 பெரிய சம்பவங்களில் ஒன்று உங்கள் மனசில் உங்கள் தீராத பாரத்தை அப்படியே மொத்தமாக இறக்கி வைக்க போகுது. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறார். இதுவரைக்கும் இருட்டில் தவிச்ச உங்களுக்கு அவர் காட்ட போகிற பாதை ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்க போகுது. நீங்கள் எதை நினச்சி ரொம்பவும் பயந்து போய் இருந்தீங்களோ அந்த விஷயமே இனிமேல் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக மாறப்போகுது.
பணத்துக்காக நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாம் இனிமே உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. உங்கள் கைக்கு வர வேண்டிய நியாயமான சொத்தோ இல்லை பணமோ ரொம்ப நாளாக இழுத்து அடிச்சுக்கிட்டே வந்திருக்கும். அதாவது கேட்க போன இடத்துல எல்லாம் உங்களை தரக்குறைவாக பேசி அனுப்பி இருப்பாங்க. ஆனால் அந்த நபர் எடுக்க போகிற ஒரு சின்ன முயற்சியால் உங்களுக்கு சேர வேண்டிய அத்தனை செல்வமும் எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபம் காத்துக்கிட்டு இருக்குது. லட்சக்கணக்கில் பணத்தை பார்த்து உங்கள் கண்ணே மிரளப் போகுது. கையில் பணம் வந்ததும் உங்கள் குடும்பத்தில் இருந்த அத்தனை சண்டை சச்சரவுகளும் காணாமல் போய் எல்லாரும் ஒன்று கூடி சந்தோஷமாக சிரிக்க போகிறாங்க. உங்கள் வீட்டில் எப்பவும் ஒரு மங்களகரமான வாசனை வீசப்போகுது. உங்களை சுற்றி இருந்த திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே இனிமே காற்றுல பறக்க போகுது. உங்களை முன்னேற விடாமல் காலை பிடிச்சு இழுத்த அத்தனை கெட்ட சக்திகளையும் உங்கள் குலதெய்வம் வேரோட அழிக்கப் போகுது. அந்த எஸ் என்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய அரணா நின்று எந்த ஒரு கெடுதலும் உங்களை நெருங்க விடாமல் பார்த்துக்க போகிறாரு. நீங்கள் யாருக்காகவும் உங்கள் தன்மானத்தை விட்டு கொடுக்காம ரொம்ப கம்பீரமாக வாழ போகிறீங்க. ஊருக்குள்ளே உங்களை பார்த்து இவனெல்லாம் என்னத்தை சாதிக்க போகிறான்னு கேட்டவங்க எல்லாம் இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாய் அடைச்சி நிற்க போகிறாங்க. உங்கள் வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு கிடைக்க போகுது. எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் 100% உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்க போகுது. இந்த பொன்னான காலத்தை நீங்கள் ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெரிய உச்சத்துக்கு நகர போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த 3 மாபெரும் சம்பவங்களும் உங்களை ஒரு புது உலகத்துக்கே கூட்டிகிட்டு போக போகுது. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக மாறி உங்கள் அத்தனை கஷ்டங்களையும் தன் தோளில் சுமக்க போகிறாரு. இனிமே நீங்கள் சிந்த போகிற கண்ணீர் எல்லாமே சந்தோஷ கண்ணீராக மட்டும்தான் இருக்கும். நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவும் உங்கள் பரம்பரைக்கு ஒரு பெரிய அடித்தளமாக அமைய போகுது. யாருக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும்னு நினச்சிங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய ராஜாவாக வாழ போகிறீங்க. உங்கள் திறமைக்கும் உங்கள் உழைப்புக்கும் கிடைக்க போகிற இந்த மிகப்பெரிய வெற்றியை பார்த்து இந்த உலகமே ஆச்சரியப்பட போகுது. உங்களுக்கு வரப்போகிற இந்த அதிர்ஷ்டத்தை யாரும் தட்டி பறிக்கவே முடியாது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். மேலே இருக்கிற அந்த இறைவன் மேலே முழுமையான நம்பிக்கையை வைங்க. உங்கள் குலதெய்வத்தை எந்த சூழ்நிலையிலும் மறந்துடாதீங்க. காலையிலே எழுந்ததும் உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்கள் வேலைகளை தொடங்குங்க. உங்கள் கைக்கு வரப்போகிற பணத்தை ரொம்ப கவனமாக நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்க. ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. நீங்கள் செய்கிற அந்த தர்மம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக இருந்து உங்களை எப்பவும் காப்பாற்றும். உங்களை தேடி வரப்போகிற அந்த எஸ் என்கிற நபரை முழுசாக நம்புங்க. அவர் காட்டுற வழியில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியமாக பயணம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாறப்போகுது. இவ்வளவு நாளாக இருட்டில் இருந்த உங்கள் வாழ்க்கை இனிமே சூரியன் மாதிரி வெளிச்சம் தரப்போகுது. உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே பனி மாதிரி விலகி ஓடப்போகுது. நாளை மாலை 6 மணிக்கு மேல் இந்த நேரத்தை உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நாளுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதங்களை நீங்களே ஒரு சரித்திரமாக சொல்கிற அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. உங்கள் ஆரோக்கியம், உங்கள் குடும்பம், உங்கள் செல்வம் எல்லாமே பல மடங்கு பெருக போகுது. உங்களுக்கான நேரம் இப்போ ரொம்பவே வலுவாக வந்துடுச்சு. இனிமேல் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லா செல்வங்களும் பெற்று ரொம்ப சிறப்பாக வாழ போகிறீங்க. மேலே இருக்கிற ஆண்டவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் அள்ளி கொடுக்க போகிறாரு. இதற்கான ஒரு சிறிய பரிகாரமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்த அளவு அன்னதானம் வழங்குங்கள். நன்றி, வணக்கம்.